போப் பிரான்சிஸ் அவர்கள் தனது 88வது வயதிலே ஆண்டவருடைய சமூகத்தை அடைந்திருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் வழியை காட்டி அவருடைய போதனைகளை அவருடைய இருதயத்திலே ஏற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வழியில் நல்வழிப்படுத்தி நடத்த ஒரு தகப்பனாக பணிபுரிந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 12 வருடங்கள் போப்பாக அவர்கள் செயலாற்றி வந்த நாட்களில் அவர்கள் மிகுந்த மனதுருக்கம் நிறைந்தவராக, ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவராக, எல்லாரையும் அணைத்து கொண்டு எல்லாரையும் சுமக்கிறவராக இருந்து வந்திருக்கிறார். விசேஷமாக சுற்றுச்சூழலை குறித்தும் இன்னும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும் ஜனங்களை குறித்தும் அவர் மிகுந்த கரிசனை கொண்டவர். அவர்தான் முதல் ஜெசுவெட் போப், தென் அமெரிக்காவில் இருந்து வந்தவர். அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி கொண்டு சுவிசேஷத்தை உத்தமமாக பின்பற்ற வேண்டும், தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இன்னும் யாவரையும் நேசிக்க வேண்டும் என்ற கொள்கையை வேத வசனங்கள் மூலமாக கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய மறைவு பெரிய இழப்பு. ஆனாலும் ஆண்டவன் அவ்வப்பொழுது தன்னுடைய ஊழியர்களை தம்மிடம் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்தானத்திலே ஆண்டவன் அவர் தீர்மானம் பண்ணின அவருடைய இருதயத்திற்கேற்றவர்களை நிறுவுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் திட்டமிட்ட தலைவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் யாவருக்கும் ஒரு தகப்பனாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவராக, எல்லாரையும் சுமக்கிறவராக, நீதியை நிலைநாட்டுகிறவராக, ஆண்டவருடைய போதனைகளை ஜனங்களுக்கு முழுவதுமாக வெளிப்படுத்தி நற்பணி செய்கிறவராக அருளும்படி நாம் வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் இந்த நேரத்திலே ஆறுதலை கொடுத்து அவர்களை ஆற்றி ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற சபையிலே ஆண்டவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிரியை செய்ய கார்டினல்களுக்கு வழிநடத்துதலை கொடுத்து அவர்களை வழிநடத்த நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அருளோடு இருப்பதாக. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மாபெரும் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார் என்ற செய்தி மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தர இருந்தார். அவருடைய வருகையை நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்தோம். இந்த சூழலிலே அவர் நம்மை விட்டு பிரிந்தார் என்பது நமது துக்கத்தை ஆழப்படுத்துகிறது. தென் அமெரிக்காவைச் சேர்ந்த முதல் பாப்பரசர் என்ற பெருமை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு உண்டு. 12 ஆண்டுகள் பாப்பரசராக திறம்பட பணியாற்றினார். அவருடைய பணிக்காலத்தில் ஒரு நாள் கூட அவர் விடுப்பு எடுக்காமல் தனது பணிகளை செய்தார் என்பது சிறப்புக்குரிய ஒரு பண்பாக இருக்கின்றது. உலகிலே அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், போர்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையுடனும் மிகுந்த கவலையுடனும் சிறப்பான முயற்சிகளை, ஆழமான முயற்சிகளை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் செய்தார் என்பதும் நம்முடைய சமகால வரலாறாக இருக்கின்றது. பாப்பரசர் அவர்களை இழந்து வாடக்கூடிய அனைத்து கத்தோலிக்க பெருமக்களுக்கும் அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையின் திருத்தந்தையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் 12 வருட காலமாக நமது கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தியவர் இன்று நம்மிடையே இல்லை. மிக கடினமான சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு புரட்சியாளரை நாம் இழந்ததாக நான் கருதுகிறேன்.
திரு அவையில் பல்வேறு புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டியவர். பெண்களுக்கான உரிமை கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்று, சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கான மிக முக்கியமான பதவிகளை தந்து அதை அலங்கரித்து பார்த்தவர். அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் போன வருடம் 30ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அனைத்து மத தலைவர்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், மாபெரும் தலைவர், உலகமே பார்த்து வியக்கின்ற தலைவர், உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் நமது போப் பிரான்சிஸ் அவர்களை சந்திப்பது என்றால் ஏகப்பட்ட கெடுபிடிகள் இருக்கும் என்று நினைத்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட 100 பேர் கொண்ட ஒரு குழு அவரை போய் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். அப்போது அங்கு போகின்ற பொழுது எந்த செக்கியுமே இல்லை. ஒரு இடத்தில் மட்டும் நிறுத்தி ஏதாவது பொருட்களை வைத்திருந்தால் வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று ஒரு அறிவுரை மட்டும் சொன்னார்கள். அப்போது எங்களோடு வந்திருந்த ஒரு சீக்கிய மத குரு, அவர்களுடைய மத அடிப்படையிலே ஒரு வாள் வைத்திருந்தார். அந்த வாள் வைத்திருந்த பொழுது, எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். உள்ளே செல்லாமல் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு, மெய்காப்பாளர்கள் என்னை ஓரம் கட்டி நிறுத்தி வைத்துள்ளார்கள். காரணம், நான் இந்த வாள் வைத்திருப்பது அவர்கள் பார்த்து என்ன என்று கேட்டார்கள். வாள் ஒரிஜினல் வாள் என்று சொன்னவுடன் நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உடனே மெய்காப்பாளர்களை சந்தித்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அவர் மத அடிப்படையிலே அவர் வாள் வைத்திருக்கின்றார், நிச்சயமாக நமது திருத்தந்தை அவர்கள் அதை அனுமதிப்பார்கள், நீங்கள் வேண்டுமானால் அவரிடம் சென்று கேட்டுவிட்டு வாருங்கள் என்று நான் கேட்டு கொண்டதற்கு இணங்க உடனடியாக போப்பவர்கள், அவர்களுடைய மத அடிப்படையில் இருந்தால் அது ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரையும் அழைத்து வாருங்கள் என்று அன்போடு அருகில் நிற்க வைத்து மிகப்பெரிய ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதித்தார். எனக்கு ஒரு 10-15 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது உங்களை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பதற்கு தயாராக உள்ளார் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியோடு 2026ஆம் ஆண்டு அதற்கான வாய்ப்பு இருக்கும் போல தெரிகிறது என்றும் சொன்னார். அப்போது நீங்கள் வரும்போது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கெனவே நிச்சயமாக வருவோம். அதற்காக நீங்கள் அங்கிருந்த கர்தினால் கூவக்காடு அவர்களை போய் சந்தித்து அவரிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள், நிச்சயமாக தமிழகத்துக்கு வருகிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை என் கண்களிலே மன ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நமது சிறுபான்மையினுடைய அமைச்சராக விளங்கக்கூடிய ஆவடி SM நாசர் அவர்களையும் என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னையும் நீங்கள் போய் இறுதி மரியாதை செலுத்திவிட்டு வாருங்கள் என்று எங்களை பணித்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு இளைப்பாற தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நமக்காக, இந்த உலகத்திற்காக அவரும் வான் வீட்டிலே இருந்து நமக்காக பிரார்த்தனை செய்வார் என்ற வகையிலே உங்களிடமிருந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவு கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் சமூகங்களாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய பேரிழப்பு. 2000 ஆண்டுகளாக பாரம்பரியமான ரோமை திருப்பிடத்தின் அதிபராக அவர் பொறுப்பேற்ற சூழ்நிலையே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் 6 நூற்றாண்டுகளில் இல்லாத ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்து தன்னுடைய திருத்தந்தை பொறுப்பினை துறந்தபோது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்ட காலகட்டத்திலே கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்துகின்ற ஒரு மிக பொறுப்பான பதவிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கத்தோலிக்க திருச்சபை பழமைவாதங்களின் பிடிகளில் இருந்து மீண்டு வருவதற்கு சிரமப்பட்ட வேளைகளிலும் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிற திருச்சபை பல்வேறு பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு மரபுகளாலும் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வதற்கு திணறுவதற்கான முடிவுகளை எடுத்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே
ஒரு புதிய காற்றை சுவாசிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்த காலகட்டத்தில் திருச்சபைக்கு தலைவராக அவர் பொறுப்பேற்றார். ஒரு புரட்சிகரமான திருத்தந்தை என்கிற பெயரை உலகம் முழுவதும் பெற்றுக்கொண்டார். ஒரு எளிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். திருத்தந்தையாக வாழ்ந்த காலத்திலேயே திருத்தந்தை வாழ்வதற்கான அதிகாரபூர்வமான மாளிகையில் வாழாமல் ஒரு சிறிய குடியிருப்பில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு காட்சிக்கு எளியவராக, கடுஞ்சொல் அற்றவராக, எப்பொழுதும் மறந்த முகத்துடன் போகின்ற இடமெல்லாம் மக்களை அன்போடு வாஞ்சையோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அன்பு தந்தையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதன் மூலம் கத்தோலிக்க திருச்சபையின் விளிம்புகளுக்கு அப்பால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மதத்தினரையும் தொட்டார் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த புரட்சிகரமான திருத்தந்தை மாற்று மதத்தினர் தொழுகை கூடங்களுக்கே நேரிடையே சென்றார். அவர்களோடு உட்கார்ந்து அங்கே தொழுகை கூட்டங்களிலே பிரார்த்தனைகளிலே கலந்து கொண்டார். சமூகமும் கத்தோலிக்க சமூகமும் சிந்தித்து பார்க்க முடியாத பல புதிய கோணங்களிலே தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல புதிய முடிவுகளை எடுத்தார். கத்தோலிக்க திருச்சபையின் மேல்மட்டங்களில் இருக்கக்கூடிய பலருக்கு மத்தியிலே இருந்த பாலின குற்றச்சாட்டுகளினுடைய தன்மைகளை உணர்ந்து அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வருகின்ற போதெல்லாம் அவைகள் புறக்கணிக்கப்பட்ட வேளையிலே பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மீறி அந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து அந்தந்த நாட்டின் சட்டப்படியே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று திருத்தந்தை எடுத்த முடிவு என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பகத்தன்மையை மீண்டும் பெற்றுக் கொடுத்தது. அதை போல திருத்தந்தையினுடைய ஆலோசனை குழுவில் இடம்பெற்றவர்கள் பெரும்பாலும் ஏன் முழுமையாக ஆண்களே என்ற காலகட்டம் மாறி அதிலே பெண்களையும் அந்த பெரிய பொறுப்புகளுக்கு நியமிக்கலாம் என்று அவர் எடுத்த முடிவும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வத்திக்கான் நிர்வாகத்தையே ஒரு அருட்சகோதரிடம் அவர் ஒப்படைத்ததும் எப்படி பாலின சமத்துவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதையும் அதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காண்பித்ததை மறுக்க முடியாது. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்ததோ, எங்கெல்லாம் சுரண்டல்கள் நடந்ததோ, எங்கெல்லாம் வேதனையும் விசும்பலும் இருந்ததோ அங்கெல்லாம் ஓடி சென்று அவர்கள் கண்ணீர் துடைக்கின்ற முதல் கரமாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கரங்கள் இருந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபைக்கு வெளியேயும் அவர் குரலை உலக நாட்டு தலைவர்கள் மதித்தார்கள். உலக நாட்டு தலைவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக மட்டும் அவரை பார்க்கவில்லை, மாறாக உலக சமாதானத்தினுடைய குரலாக, ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மனச்சாட்சியின் குரலாக, ஏன் குரலற்றவரின் குரலாக திருத்தந்தையினுடைய குரலாக பார்த்தார். அத்தகைய குரலற்றவர்களுடைய குரலாக ஒலித்த நம் திருத்தந்தையினுடைய குரல் எப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறதோ இந்த கால சூழ்நிலையிலே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற யுத்த பயங்கரவாதம், உலகமெங்கும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நாடு முழுவதும் செல்கின்ற அவருடைய வாழ்க்கை போராட்டங்களினுடைய மிக கொடுமையான காலகட்டத்திலே திருத்தந்தையினுடைய குரல் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக, கேடயமாக இருந்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவினால் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு நல்ல வழிகாட்டியை இழந்து தவிக்கிறது. அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திரையாக நான் இறையருளை வேண்டுகிறேன். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். உலகின் மிகப்பெரிய நிர்வாக அமைப்பான கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பிரை அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவன் அடி சேர்ந்திருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலவற்றிலும் முதன்மையானவர், முன்னோடியானவர். இதற்கு முன் நடந்திராதவற்றுக்கு கட்டியம் கூறுபவராக இருந்திருக்கிறார். அவர் ஐரோப்பாவிற்கு வெளியே பிறந்த முதல் திருத்தந்தை. ஒரு இமிகிரண்ட், வேலை தேடி சென்ற இத்தாலிய பெற்றோருக்கு பிறந்த குழந்தை. பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார சிக்கல்கள், அந்நிய ஆட்சி இவற்றால் பாதிக்கப்பட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய தென் அமெரிக்காவிலிருந்து, அர்ஜென்டினாவிலிருந்து வந்தவர். இத்தனை சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட திருத்தந்தை அவர்கள்
தன்னுடைய பின்னணியின் முழு வீச்சினை திருச்சபையின் பயணத்தில் செலுத்தியவர். அவருடைய பின்னணி எத்தகையதோ அவற்றை முழுமையாக வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. குறிப்பாக அவர் ஏழைகளின் திருத்தந்தையாக இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின், பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தார். அவற்றையும் தாண்டி அவர் பூவுலகின் நண்பனாக இருந்தார். கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் மாசுபடுவதாலும் புவி வெப்பமடைவதாலும் இந்த உலகம் எத்தகைய பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை வத்திக்கானிலிருந்து வலிமையாக எடுத்துச் சொன்ன மாபெரும் திருத்தந்தை அவர். அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டிய பொறுப்பு கத்தோலிக்கர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இங்கிலாந்தில் சொல்லுவார்கள், மன்னர் இறந்தால் சொல்லுவார்கள், த கிங் இஸ் டெட், லாங் லிவ் த கிங் என்பார்கள். மன்னர் மறைந்தார், மன்னர் வாழ்க. ஏனென்றால் மன்னர் மறைந்தாலும் மன்னரது கொள்கைகளும் ஆட்சியும் பீடமும் தொடர்கிறது. அதைப்போல திருத்தந்தை மறைந்தார், திருத்தந்தை வாழ்க. The Pope is dead, long live the Pope. இறைவன் நம் அன்பிற்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தருவதற்கு அனைவரும் பிரார்த்திப்போம். வணக்கம். ஒரு மத தலைவர் மறையும் பொழுது அதற்கு ஏற்படுகின்ற வினைகள் அல்லது எதிர்வினைகள், அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பொது சமூகத்துக்கு சுட்டி காட்டும். அப்படியான ஒரு விளிம்புநிலை மக்களிடம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மறைந்திருக்கிறார் போப் பிரான்சிஸ் அவர்கள். உண்மையில் எங்களை போன்ற மத நம்பிக்கையற்றவர்கள் கூட போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அற்புதம்தான், ஒரு அறிவுதான். அவருடைய பல்வேறு விஷயங்கள் எங்களை ஈர்த்துள்ளன. குறிப்பாக குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலிருந்து வந்த முதல் போப் அவர்தான். அது மட்டும் இல்லாமல் வேட்டிக்கன் நிர்வாகத்தில் பெண்களை ஈடுபடுத்தியதும் அவர்தான். நீண்ட நாட்களாக பல்வேறு பெண்ணி அமைப்புகள் வைத்து வந்த கோரிக்கையை நிறைவேற்றி காட்டியவரும் அவர்தான். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத மத தலைவர்களுள் போப் பிரான்சிஸ் அவர்கள் சுற்றுச்சூழல் குறித்து மிகவும் அக்கறை கொண்டவர். லவ்தாத்தே சி என்கிற அவருடைய அந்த மிக மிக பிரபலமான வெளியீடு, அது பூவுலக நண்பர்லேருந்து பூமிக்கான பிரார்த்தனை என்று அதை மொழிபெயர்த்து வெளியிட்டோம். அதில் அவர் ஒரு வரியை சொல்லியிருப்பார், பூமியின் அழுகுரலும் ஏழையின் அழுகுரலும் ஒரே குரல் தான் என்று அவர் சொல்லியிருப்பார். இதைவிட விளிம்புநிலை மக்களின் வலியையும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு பேசிய ஒரு சொல்லாடலை நாம் நினைவு கூற முடியாது. அது மட்டும் இல்லாமல் உலகம் நடைபெறக்கூடிய போர்களுக்கு எதிராக தன்னுடைய ஒரு குரலை ஓங்கி ஒழித்தவர். இப்பொழுது கூட காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து அதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார், பேசியிருந்தார். அது வெறும் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் மட்டுமல்ல, உக்ரைன் ரஷ்ய போர், இன்னும் உலகெங்கிலும் பல்வேறு தகராறுகள் குறித்து அவர் தொடர்ச்சியாக கவனப்படுத்தி தான் வந்தார். பொதுவெளியில் நாம் பார்க்கின்ற ஒரு மதத்தலைவர் போல் இல்லாமல் அந்த மதத்திற்குள் முற்போக்கான விஷயங்களை எப்படி கொண்டு வருவது. ஏன்னால் பொதுவாக மதம் என்பது ஒரு இறுக்கமான கட்டமைப்பு கொண்டது, ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அந்த இறுக்கமான கட்டமைப்புக்குள் ஒரு முற்போக்குவாதத்தை, முற்போக்குத்தனத்தை எப்படி புகுத்துவது என்பதற்கான பல்வேறு விஷயங்களை அவரால், ஏன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் உடைவதற்கு அல்லது மாறுவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான மிகப்பெரிய துவக்கங்களை, மிகப்பெரிய விஷயங்களை அதை செய்து காட்டி ஆரம்பித்து வைத்து சென்றுள்ளார் போப் பிரான்சிஸ். உண்மையில் அவர் இந்த உலகம் கொண்டாட வேண்டிய ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, புவியியல் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு உண்மையில் கொண்டாடப்பட வேண்டியவர் போப் பிரான்சிஸ் அவர்கள். நிச்சயமாக அவருடைய இழப்பு பேரிழப்பாகும். எங்களை போன்ற காலநிலை மாற்ற செயல்பாட்டாளருக்கு, சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய உந்து சக்தி தான் அவர். பூமிக்கான பிரார்த்தனை என்ற வெளியிடுவது மூலமாக எங்களுக்கு நாங்கள் பெருமை சேர்த்துக் கொண்டோம் என்று சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தந்தை போப்பாண்டவர் அவர்களின் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது. அவருடைய மறைவு ஜனநாயகத்தின் மீதும் சகோதரத்துவத்தின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும். உலகம் முழுவதும் சகோதரத்துவம்
தழைத்தோங்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். காசாவிலும் இஸ்ரேலிலும் கூட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை எண்ணி மிகுந்த துயரத்திற்கு ஆளானார். தொடர்ந்து அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். போரை நிறுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அனைத்துலக நாடுகளுக்கு அறைகூவல் விடுத்தார். அண்மையில் ஈஸ்டர் பெருநாளில் ஆற்றிய உரையிலும் அதற்கே முக்கியத்துவம் அளித்து உலக அமைதிக்காக குரல் கொடுத்தார். தென் அமெரிக்கா நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்கிற பெருமைக்குரியவர். தேவாலயங்கள் ஏழை மக்களுக்கானதாக இயங்க வேண்டும், ஏழை எளியோரை அரவணைக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர். இஸ்லாமிய பெருங்குடி மக்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கிற முயற்சி உலக அளவில் நடைபெற்று வருவது ஏற்புடையதல்ல. அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். அவருடைய பங்களிப்பு அனைத்து தளங்களிலும் குறிப்பிடத்தக்கவையாக, மகத்தானவையாக விளங்குகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் அவருக்கு மிக முக்கிய ஈடுபாடு இருந்தது. அதற்கென நூலொன்றையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கிறார். அத்தகைய ஒரு மாமனிதரை ரோமன் கத்தோலிக்க சமூகம் இழந்துவிட்டது என்பதை விட மனிதகுலம் இழந்துவிட்டது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற கத்தோலிக்க கிறித்தவ சமூகத்தினருக்கும் அனைத்து கிறித்தவ பெருங்குடி மக்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் அவருடைய மறைவு ஒரு பேரிழப்பாகும். வாட்டிக்கன் நகரில் முதலில் ஒரு ஆளுநராக கன்னியாஸ்திரியை நியமித்தவர் போப் பிரான்சிஸ் அவர்கள். அதுபோல் சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய அது ஒரு சமத்துவமான நிலை உலகெங்கும் நிலவ வேண்டும், அமைதியான நிலைமை இருக்க வேண்டும், பெண்கள், குழந்தைகள், முதியோருக்கான அந்த வன்முறை அறவே நீங்க வேண்டும் என்பதிலெல்லாம் மிகவும் அக்கறை கொண்டவராக, அதை அடிப்படையாக கொண்ட ஒரு கொள்கைகளை கொண்டு அவர் பயணித்து வந்தார்கள். அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்று நாம் எல்லாம் அவருக்காக பிரார்த்திப்போம்.